வெல்கம் டு அவர் ஹலோ டாக்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெப்டிக் அல்சர் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம், அது வந்து நம்ம பாடியில் வந்து என்னெல்லாம் உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்ட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த பெப்டிக் அல்சர்னா வந்து எப்படி காஸ் ஆகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பெப்டிக் அல்சர்னால் என்னென்னா, லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக்கில் இருக்க மேலே இருக்க ஒரு லைனில் வந்து சோர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து அதுதான் வந்து அல்சர். ஸோ அது வந்து மேலே இருக்க அந்த ஸ்டொமக் லைனில் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து அது பெப்டிக் அல்சர். இதுவே ஸ்டொமக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர். இதுவே வந்து டியோடினம் பார்ட், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட் டியோடினம், ஸோ அந்த பார்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து டியோடினல் அல்சர். சரி, ஓகே. இப்போ பெப்டிக் அல்சர் வந்து எப்படி வந்து காஸ் ஆகுது, எப்படி காஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வந்து இது வந்து காஸ் ஆகுது. அதர் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, non-steroidal anti-inflammatory drugs. ஸோ இந்த non-steroidal anti-inflammatory drugsனால் என்னென்ன சொல்லலாம், ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இன் ஃபியூ கேசஸ் பார்த்தீங்கன்னா கேன்சரஸ் டியூமர்ஸ் வந்து ஸ்டொமக்கில் இருக்கும், இல்லைனா பேன்கிரியாஸில் இருக்கும், அதுவும் வந்து அல்சர் வர்றதுக்கு ரீசன். ஸோ பெப்டிக் அல்சர் வந்து இந்த சாப்பிட்ற அந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஸ்ட்ரெஸ்னாலேயோ மட்டும் காஸ் ஆகலை. ஸோ இதோட மெயின் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் நான்-ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸும் தாங்க. ஸோ இந்த ஹெச் பைலோரிங்கிற பாக்டீரியா வந்து, இந்த பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் எப்படி ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு வந்துச்சுன்னா, ஹெலிகோபாக்டர் அந்த பைலோரி வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைரல் ஷேப்புடாக இருக்கும். ஸோ இந்த ஹெலிகோங்கிறதுக்கு மீனிங் வந்து ஸ்பைரல், ஸோ வந்து இது ஸ்பைரல் ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு நேம் வந்துச்சு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பெப்டிக் அல்சர் வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி இந்த பாக்டீரியானால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெடிக்கல் ரிசர்ச் படி ஒரு ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்து எப்படி வந்து வருது, ஸோ இது எப்படி வந்து இதாகுதுன்னு கண்டுபிடிக்கிறப்ப, ஸோ சலைவால் இன்ஃபெக்டட் பீப்புளுக்கு வந்து அது சலைவால் வந்து இருக்குன்ட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க, மவுத் டு மவுத் கான்டாக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரிங் வந்து எப்படி வந்து உள்ளே போயிட்டு எப்படி வந்து பெப்டிக் அல்சர் வர்றதுக்கு ரீசனாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இது என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்டொமக்கில் இருக்க அவுட்டர் லேயர் மியூக்கஸ் கோட்டிங் அந்த இதை வந்து இது வந்து வீக்கன் பண்ணி உள்ளே வந்து அதை வந்து கிராக் பண்ணி உள்ளே வந்து இந்த வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி உள்ளே போயிடும். இந்த பாக்டீரியா உள்ளே போனோன்னே என்ன பண்ணுன்னா, ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட், அந்த ஆசிடும் இந்த பாக்டீரியாவும் சேர்ந்து அந்த லைனிங் வந்து இரிட்டேட் பண்ணி ஒரு சோர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதாங்க அல்சர். ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி வந்து ஸ்டொமக் ஆசிடில் வந்து சர்வை பண்ணும். ஸோ அப்படி ஏபிள் டு சர்வைனால இது வந்து என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும், அது வந்து ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். வந்து இந்த நான்-ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இது எப்படி பெப்டிக் அல்சரை காஸ் பண்ணுதுன்ட்டு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2 என்சைம்ஸ் வந்து பாடியில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பாடி செல்ஸில், அது வந்து ப்ரொமோட் பண்ணும் இந்த பெயின், இன்ஃப்ளமேஷன், ஃபீவர்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த என்சைம்ஸை வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த என்சைம்ஸை வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணிடுது, இல்லைனா டோட்டலாகவே வந்து இது பிளாக் பண்ணிடுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த நான்-ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னால வந்து பெப்டிக் அல்சர் வந்து காஸ் ஆகுது. ஸோ இந்த பெப்டிக் அல்சர் காஸ் ஆகுது இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாசியா, இந்த வாமிட் வருது, பிளட்டி வாமிட்டிங் வருது, அப்புறம் இல்லைனா வந்து வெயிட் லாஸ், பர்னிங் பெயின், ஸ்டொமக், அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட். அந்த அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு எம்டி ஸ்டொமக்காக இருக்கப்போ வந்து ரொம்ப வந்து வயிறு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் மீல்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 hours 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் வயிறு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து பர்னிங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே வந்து சாப்பிட முன்னாடியும் இல்லைனா வந்து ஆஃப்டர் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நல்லா வந்து ஹேண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளில வாங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹேண்ட் வந்து அடிக்கடி நல்லா வாஷ் பண்ணிக்கணும், க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அல்சர் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மார்னிங் டெய்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரியாக வந்து எடுத்துக்கணும் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட், மீல்ஸ், இல்லை டின்னர் இதெல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு எடுக்காமல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் வந்து அதை ரெகுலர் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுவும் இது வந்து ரீசன்గా. அது மட்டும் இல்லை, டெய்லி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு
2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆச்சு வந்து நம்ம வந்து கம்பல்சரியாக வந்து குடிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் வந்து அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து 1 டேக்கு வந்து மஸ்ட். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப லேட் நைட்டில் தூங்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது வந்து அதுவும் வந்து இந்த அல்சர் வரதுக்கு ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது, அப்புறம் நான்வெஜ், அப்புறம் அதிகமாக வந்து காரம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ஸ்டொமக் வந்து பர்ன், இந்த மாதிரி பெயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சாப்பிடாம விட்டாலும் டோட்டலாக எம்டி ஸ்டொமக்காக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஃபுட்டை நம்ம வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி சாதம், இந்த அவல், இந்த பொரியல் இதெல்லாம் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் அல்சருக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை, வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வேக வச்சு அதை வந்து மசிச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்பவே நல்லது. இந்த மில்க்குக்கு பதிலாக நம்ம வந்து மோர் வந்து அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து காஃபி, டீ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து குடிக்கிறது வந்து டோட்டலாகவே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை இந்த ஸ்வீட்ஸு, ஜிஞ்சர், கரம் மசாலா, இந்த காரமான கிரேவி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வெளில வந்து சாப்பிட்றது வந்து டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உடனே வந்து நம்ம வந்து நைட் வந்து தூங்கக்கூடாது. ஒரு சாப்பிட்டு டூ ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் அப்புறம் தான் வந்து நம்ம வந்து தூங்கவே போகணும். அதே மாதிரி நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பாடியில் வந்து ரொம்ப ஆசிட் வந்து உள்ளே வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இதனாலவும் அல்சர் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இது நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பி ஹாப்பி. தேங்க்யூ. பாய். நம்ம சேனலில் மெடிக்கல் ரிலேட்டட் போஸ்ட் வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.